ஹாய். இது வெறும் ட்ரெய்லர் தான். இனி தான் மெயின் பிக்சரே இருக்குன்ற மாதிரி பேபி ஸ்டேஜ் கூட ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இந்த டாட்லர் ஸ்டேஜ் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. 2 டேஸ் முன்னாடி ஈவினிங் ஸ்நாக் டைம்னு சொல்லிட்டு பனானா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துருந்தேன். நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். பேபியோட பாட்டிலில் தண்ணியும் காலிச்சு. சரி அது ஃபில் பண்ணிட்டு வரலான்னு கிச்சனுக்குள்ளே அப்போ தான் போயிருந்தேன். நான் போயிட்டு வர கேப்புக்குள்ளே பனானாவை எடுத்து மூக்குக்குள்ளே வச்சுட்டேன். இவனும் என்ன பண்ணுறேன்னு மட்டும் கேட்டது தான். அதுக்குள்ளே டக்குன்னு இழுத்துட்டான். இன்னும் உள்ளே போயிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னடா பண்ணுறது, எப்படி எடுக்கிறதுன்ட்டு. மூக்கு தொடவே விட மாட்டேங்கிறான். ஒரு சைடு நோஸை பிளாக் பண்ணிட்டு மூச்சு விட வச்சா வெளியே வந்துடும் சொல்லிட்டு நோஸை டச் பண்ணலான்னா விடவே மாட்டேங்கிறான். மூக்கு தொட்டாலே அழுகுறான், கத்துறான், வேணும்னே நம்பி மண்டையெல்லாம் இடிக்க வைக்கிறான். அப்புறம் மூக்கையே டச் பண்ணாமல் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லி ஃபோனில் பார்க்கலான்னா நெட்டும் எடுக்க மாட்டேங்குது அந்த நேரம்னு பார்த்து. சரி மூக்கு கிட்ட ஏதாச்சும் துணி வச்சு தேய்ச்சி விட்டா டக்குன்னு தும்பிடுவான், அதில் வெளியே வந்துடும் அப்படின்னு நினச்சா அதுக்குமே விட மாட்டேங்கிறான். அப்புறம் ஒரு ஐடியா வந்துட்டு டக்குன்னு 2 வரமிளகாய் எடுத்து ஆயிலில் வறுத்தேன். அந்த நெடியிலே அவன் தும்பிட்டான். பார்த்தா அவ்வளோ பெரிய பீஸ் வெளியே வந்துருச்சு. இப்போல்லாம் இப்படி தான் ஏதாவது பெரிய வேலையாக பார்த்து விட்டுறான். இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.